இல்ல திருமண விழாவிற்கு விஜய் மற்றும் நடிகை திரிஷா இவர் ஒன்னா போன விஷயம். அவருக்கு உரிமை இல்லையா? அவருடைய நண்பரோ அல்லது கம்பேனியனோட ஒரு கல்யாணத்துக்கு அழைச்சிருக்காங்க, ஒரே கல்யாணத்துக்கு ஒரு கார்ல போறதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லையா? அவருக்கு தனி மனித சுதந்திரம் இல்லையா? இதெல்லாம் கேட்க வேண்டியது அவங்க மனைவி, அவங்க குடும்பம். உங்களுக்கும் எனக்கும் இதுல ரைட்ஸ் இல்லை. மொராலிட்டி பத்தி பேசக்கூடாது. பேசினா எல்லாருடைய மொராலிட்டி இங்க பண்டோரா பாக்ஸ் ஓபன் ஆயிடும். மனைவி, துணைவி, இணைவி. டிஆர் பாலுக்கு இன்னைக்கு 2 பொண்டாட்டி இருக்குதுன்னு அவரு சொல்லி தான் எனக்கு தெரியும். சொல்றவன்லாம் யோகியமான்னு நான் என்னால ஒரே வார்த்தை சொல்லிட முடியும். விஜய் ஒரு நடிகையோடு ஒரு கல்யாணத்துக்கு போனாருன்றத பெரிய இஷ்யூ ஆக்கி ஏதோ மாரல் இஷ்யூவை கொண்டு வராங்க. இந்த விவாதத்தை கட் பண்ணிட்டு இதை தூக்கி ஒரு ஓரமா வச்சுட்டு எடரா இங்க சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்க அதுக்கு போராடி ஹர்ட் ஆகுறதெல்லாம் நான் பார்க்குறேன். அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது. திருமணத்தை மீறிய உறவு அப்படிங்கிற விஷயத்த நார்மலைஸ் பண்ண ஏன் ட்ரை பண்றீங்க? இல்லையே, நான் நார்மலைஸ் பண்ணலையே. இது அதுதான் இதுன்றது இன்னும் கன்ஃபார்மே ஆகலையே. உனக்கு எதுக்குப்பா இந்த கற்பனை? அப்படி பார்க்கலாமா எம்ஜிஆரை? அப்படி பார்க்கலாமா ஜெயலலிதாவை? அப்படி பார்க்கலாமா கருணாநிதியை? அப்படி பார்க்கலாமா ஸ்டாலினை? அப்படி பார்க்கலாமா உதயநிதியை? அப்படி பார்க்கலாமா சீமான? பனைமரத்தடியில் உட்காந்து பால் குடிச்சா கூட கல்லுன்னு தான் சொல்லுவோம் இந்த உலகம். விஜய் ஒரு நடிகையோடு ஒரு கல்யாணத்துக்கு போனாருன்றத பெரிய இஷ்யூ ஆக்கி ஏதோ மாரல் இஷ்யூவை கொண்டு வராங்க. என்ன அவங்க கட்டமைக்க விரும்புகிறாங்கன்னா, there should not be any discussion on our performance, our corruption, our loot, our failures, but all discussion must be on Mr. Vijay's character, morality, family dispute. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, மடியில கனம் இல்லை, வழியில பயம் இல்லை. நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி, தப்பு பண்றவன் பொது வெளியில இப்படியெல்லாம் கூப்பிட்டு வருவானா? ஒளிச்சு தான் வைப்பான். சின்ன வீடா எங்கேயாவது செட்டப் பண்ணி வைப்பான். உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் சி.கே. மதிவாணன் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். நியூஸ் பார்த்துருப்பீங்க, பரபரப்பான செய்தியா போயிட்டு இருக்கு. ஒரு இல்ல திருமண விழாவிற்கு விஜய் மற்றும் நடிகை திரிஷா இவர் ஒன்னா போன விஷயம் தாவேகா தொண்டர்கள் ரசிகர்கள் மத்தியில ஒரு பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது எப்படி ஏத்துக்கிறதுனே தெரியல. ஏன்னா ஒரு குற்றச்சாட்டு அவர் மேல வச்சிருக்காங்க. ஆனால் அதை தாண்டி இவர் இந்த மாதிரி போயிட்டு வருது சரியா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்கள் கருத்து என்ன? இப்போ திரிஷாவும் விஜயும் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அவங்க இதுக்கு முன்னாலேயும் தனி விமானத்தில் கீர்த்தி சுரேஷுடைய கல்யாணத்துக்கு போனாங்க. ஸோ தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ், லாங் டைம் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, கோஸ்டாராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. எனக்கு கிடைச்ச தகவல் சொல்கிறேன். கல்பாத்தி அந்த குரூப் கல்யாணம் தான் அவங்க ஃபேமிலி. அவங்க அந்த எல்லாரையுமே கூப்பிட்ருக்காங்க. அதில் அவங்க போயிட்டு வந்திருக்காங்க. ஒரே விமானத்தில் போனப்பவும் அவதூறு கிளப்புனாங்க திமுக ஆட்கள். அந்த செக்யூரிட்டி கடந்த பிறகு ஃபோட்டோ எடுத்து இன்டெலிஜென்ஸ் போலீஸை வச்சு அதையும் பேசஞ்சர் லிஸ்டெல்லாம் விட்டாங்க. எனக்கு என்னன்னு புரியல. அதாவது ஒரு நடிகர், சக நடிகர் போகிறாங்க. இன்றைக்கி புதுசாக என்னென்னா, அவங்க ஒய்ஃபு இவங்க மேலே இன்னும் பேர் சொல்ல, ஒரு நடிகைன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நடந்திருக்கு இடையில், வேற எதுவும் பெருசாக இல்லை. ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, இது ஒரு திட்டமிட்ட டைவர்ஷனரி டாக்டிஸாக தெரியுதுங்க. இப்போ தேர்தலுக்கு இன்னும் ஒரு 10 வாரம் கூட இல்லைங்க, சட்டமன்ற தேர்தலுக்கு. அப்போ இந்த சட்டமன்றத்தில் நான் நினைக்கிறேன், ஒரு வாக்காளர்ன்ற முறையில் விவாதத்துக்குரிய பொருளாக எது இருக்கணும்னா, 5 ஆண்டு கால ஆட்சி, அதனுடைய நிறை குறைகள், இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிற நிலைகள், அதே போல் மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை, பெருகி இருக்கிற லஞ்ச ஊழல், இது மாதிரியான விஷயங்கள் தான் மக்கள்கிட்ட ஊடகமும் டிபேட்டுக்கு விடணும். அதுக்காக ஒரு தலைப்பட்சமாக பேசணும் இல்லை, நிறை குறைய சொல்லலாம். எதிர்கட்சிகள் என்ன குற்றச்சாட்டு சொல்கிறாங்களோ அதையும் முன்வைக்கணும். இதுதான் ஊடகம் செய்யணும் ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு. ஆனால் இது எதையுமே செய்யாமல் ஒரு பெரிய போர்வையை போட்டு இதை மறைச்சிட்டு விஜய் ஒரு நடிகையோடு ஒரு கல்யாணத்துக்கு போனாருன்றத பெரிய இஷ்யூ ஆக்கி ஏதோ மாரல் இஷ்யூவை கொண்டு வராங்க. நாங்கள் என்ன சொல்கிறேன்னா, மாரல் இஷ்யூ இஸ் இட் நெசசரி ஃபார் அசம்பிளி எலெக்ஷன்? அசம்பிளி எலெக்ஷனில் நம்மளை யார் அடுத்த 5 வருஷத்துக்கு ஆட்சி பண்ண போகிறாங்க?
எந்த அரசு வந்து நம்ம ஆள வேண்டும், அப்படி தான் நம்ம முடிவு பண்ணோம். கடந்த கால ஒவ்வொரு 4 அணி இருக்கு, 4 முனை போட்டி. இப்போ ஒவ்வொன்றும் என்ன சொல்றாங்க அவங்க தேர்தல் அறிக்கையில், இவங்க போன முறை சொன்னது இந்த முறை எவ்வளோ செஞ்சுருக்காங்க, இப்போ புதுசாக வர்றவங்க இதெல்லாம் சொல்கிறாங்களே, நடக்குமா, சாத்தியக்கூறு உண்டா? ஆக இப்படிப்பட்ட ஒரு ஹெல்த்தி டிபேட் தான் இந்த 10 வாரத்தில் நடக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் ஆளுங்கட்சியினரும் மற்றவர்களும் இந்த டிபேட்டே நடக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக வேற விதத்தில் வேற தளத்தில் டிபேட் நடக்கணும். இவர் வந்து மனைவி வந்து இவர் எப்படி பேசிட்டாங்க இன்னைக்கு பாருங்க. எப்போதும் இல்லாத அளவுக்கு முதலமைச்சர் அவர்கள் மனைவியோடு வாக்கிங் போறாரு. நான் அது தப்புன்னு சொல்ல, ஆனால் இன்னைக்கு அது தேவை. அதை ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்து நமது முதலமைச்சர் மனைவியோடு வாக்கிங் போறாரு. டெய்லி போறவர் என்றாம் தான் கூட போவார், இந்து பத்திரிகையினுடைய இவர். அதனால என்ன அவங்க கட்டமைக்க விரும்புகிறாங்கன்னா, there should not be any discussion on our performance, our corruption, our loot, our failures, but all discussion must be on Mr. Vijay's character, morality, family dispute. இதில் நான் வந்து கடுமையாக வேறுபடுறேங்க. அதாவது இது தேவையில்லை என்பதல்ல, இது அவசியம் இல்லை என்பதல்ல, அதை பற்றி நம்ம பேசலாம். ஆனால் இந்த நேரத்தில் நாம் பேச வேண்டியது அரசியல் தான் பேசணும். நம்ம சட்டமன்ற தேர்தலில் என்ன பிரச்சனைகள் முன்வைக்கப்படுகிறது. இப்போ 2 விஷயத்தை நான் பார்க்குறேன். திமுக வந்துங்க டைவர்ட் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட்டுங்க அவங்க. அதாவது ஒரு 2 மாதத்துக்கு முன்னாலே 1.5 மாதத்துக்கு முன்னாலே அவங்க தான் 1.5 வருஷத்துக்கு முன்னாலே தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்களா. பயமில்லைன்னு சொல்லிக்கிட்டு பதட்டத்தோடு அவங்க செயல்படுற எல்லாம் நமக்கு தெரியுது. அவர் என்ன சொல்றாருன்னா, காஞ்சிபுரத்தில் நினைக்கிறேன், இந்த சட்டமன்ற தேர்தல் என்பது 1000 காலமாக நடந்து வரும் ஆரியர்களுக்கும் திராவிடர்களுக்கான அந்த போரின் நீட்சி தான் இதுன்றாரு. அது கரெக்டா? அதாவதுங்க இரலவெண்டா பேசிட்டு இருக்காங்க, ரிலவெண்ட் இஷ்யூஸை விட்டாங்க. நீங்க நாங்குநேரியில் ரிப்பீட்டடாக கேஸ்ட் வயலன்ஸ், அப்படியே மர்ம கும்பல் வருதான், வெட்டுதான், போயிடுதான். வித்தின் 2 days அதே கும்பலா இல்லை வேற 9 பேரா சிவகங்கை மானாமதுரையில் அதே மாதிரி. பட் யாரா விக்டிம்ஸ் பண்ண தலித்ஸ். இப்போ தமிழ்நாட்டில் வந்து தலித்துகளுக்கு எதிரான குற்றங்கள், ஆணவ கொலைகள் அதிகமாயிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் இஃப் ஐ கரெக்ட்லி ரிமெம்பர், இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் வந்து மிக அதிக எண்ணிக்கையில் தலித்துக்கு எதிரான குற்றங்கள் ரிப்போர்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நான் படித்ததான் ஞாபகம். இப்போ 60 வருஷமாக 67லேருந்து மாற்றி எக்ஸப்ட் எ பிரீஃப் பீரியட் ஆஃப் பிரசிடென்ட் ரூல், எமர்ஜென்சியில் டிஎம்கே கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்ணி ஒரு 1 year நினைக்கிறேன் நம்ம பிசி அலெக்சாண்டர்ன்ற ஒரு கவர்னராக இருந்தார். அந்த பிரீஃப் ஸ்பெல்லை தவிர சின்ஸ் 1967 இன்னி வரைக்கும் ஒன்று டிஎம்கே ஆண்டிருக்கு, இல்லைன்னா ஏடிஎம்கே ஆண்டிருக்கு. 2 பேருக்கும் பெரியார் தான் கொள்கை தலைவர். இவங்கெல்லாம் பெரியார் சீடர்கள்னு சொல்லிக்கிறாங்க. திராவிட பாரம்பரியம்ன்றாங்க, சமூக நீதி வீராங்கனைன்றாங்க, காவலர்ன்றாங்க, சமூக நீதிக்கே நாங்கள் தான் மொத்த குத்தகன்றாங்க. ஆனால் இந்த 60 வருஷத்தில் பாருங்க, சமூக நீதி பேசுகிற தமிழ்நாடு தான் டாப் த லிஸ்ட் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆன் தலித்ஸ் அப்படின்னா இப்போ எங்கேயோ உதைக்குதுங்களே. இப்போ திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடியெல்லாம் காஸ்ட் வயலன்ஸ் நான் பல நேர்காணலில் சொல்லியிருக்கேன். அதை டைவர்ட் பண்ணுறதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறாங்கன்னு எப்படி எடுத்துக்க முடியும்? நான் அதை டைவர்ட் பண்ணுறாங்கல்ல, இதெல்லாம் தான் விவாதத்துக்கு வரணும். ஊடகம் என்பது ரொம்ப இம்மாரலாக ஆக்ட் பண்ணுதுங்க. மயிர் பிளக்கும் வாதங்கள் நடக்கும். ஆனால் இங்கே ஆள் செத்துக்கிட்டு இருக்கிறான். கிரைம் அகெயின்ஸ்ட் உமன் இன்க்ரீசிங். போதை பொருள் நடமாட்டம் ஸ்கூல் வரைக்கும் போயாச்சு. கஞ்சா. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஊடகங்கள் இதை தான் எடுக்கிறாங்க அப்படின்னா, இப்போ விஜய் செஞ்சிருக்கூடிய இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு தீனி போடுற மாதிரி இல்லையா? இந்த சமயத்தில் இப்படி பண்ணால் அது வந்து ஒரு நெகட்டிவான இம்பேக்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களே வந்து தொண்டர்கள் மண்டையை கழுவுறாங்க அப்படின்னா அவங்க இன்னொன்று நெகட்டிவாக தானே அதை கொண்டு போய் சேர்க்க பார்ப்பாங்க. அதாவது அவர் என்ன நினைச்சு இதெல்லாம் பண்றாருன்னு எனக்கு தெரியாதுங்க. ஏன்னா அது அவருடைய ஓன் விஸ்டம். கண்டிப்பாக. ஆனால் அவருக்கு உரிமை இல்லையா? அவருடைய நண்பரோ அல்லது கம்பேனியனோட ஒரு கல்யாணத்துக்கு அழைச்சிருக்காங்க, ஒரே கல்யாணத்துக்கு
ஒரு காரில் போகிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லையா? அவருக்கு தனி மனித சுதந்திரம் இல்லையா? இதெல்லாம் கேட்க வேண்டியது வந்து அவங்க மனைவி, அவங்க குடும்பம். உங்களுக்கும் எனக்கும் இதில் ரைட்ஸ் இல்லை. கிடையாது. மொராலிட்டி பற்றி பேசக்கூடாது. பேசினா எல்லாருடைய மொராலிட்டி இங்கே பண்டோரா பாக்ஸ் ஓப்பன் ஆகிடும். மனைவி, துணைவி, இணைவி. டிஆர் பாலுக்கு இன்னைக்கு 2 பொண்டாட்டி இருக்குதுன்னு அவர் சொல்லி தான் எனக்கு தெரியும். 2 கப்பல் தான் அவருக்கும் பேல இருக்கு. மிச்சம் 8 கப்பல் எங்கன்னு அண்ணாமலை கேட்கும்போது தான் தெரியுது. ஸோ பலதாரங்கள் உள்ளவர்கள் அமைச்சர்களாக இருக்கார்கள், எம்பிக்களாக இருக்காங்க. இது நான் வந்து சரின்னு சொல்ல, இட் இஸ் அ ரியாலிட்டி. அப்போ இது வந்து விஜய் மட்டும் எப்படி வரலாம்? தினிக்கும் அவர் இன்னும் ஒரு கம்பெனியன் தான் சொல்கிறாரு, ஃப்ரெண்டுன்னு தான் சொல்கிறாரு. அதை பற்றி அவர் எதுவும் பேசுறதில்லைன்னு வச்சிங்களேன். ஆனால் ஒரு துறையில், ஒரு சேம் இண்டஸ்ட்ரியில், இப்போ உங்கள் இண்டஸ்ட்ரியில் உங்கள் கோஒர்க்கர் கொலி கூட நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போக மாட்டீங்களா? இல்லை நீ என் கூட வராதம்மா, நான் தனியாக போவேன்னு. ஆனால் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது கூட்டிட்டு போனால் அது தப்பாக தானே தெரியும். அது வந்துங்க, அவர் என்ன நினைக்கிறாருன்னா, மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை. நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி, தப்பு பண்ணுறவன் பொது வெளியில் இப்படியெல்லாம் கூப்பிட்டு வருவானா? ஒளிச்சு தான் வைப்பான். சின்ன வீடாக எங்கேயாவது செட்டப் பண்ணி வைப்பான். புரியுதுங்களா? அவர் வந்துங்க இதை வந்து நான் ரைட்டுன்னு சொல்ல, ஆனால் இதை வந்து கேள்வி கேட்க உரிமைப்படுத்தது அவர் மனைவி, அவர் பிள்ளைகள். அவங்க தான் கேட்கணும். அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் எந்த சூழ்நிலையில் போனாங்கன்னு. ஆனால் அதை விட்டுட்டு அரசியலுக்காக அதை கொண்டு வந்து டிஸ்கஸ் பண்ணுறது, டிபேட் பண்ணுறது, அதை வந்து சன் நியூஸ் மாதிரி ஒரு பிரபலமான ஒரு தொலைக்காட்சியில் வந்து கார்டு போடுறது, இதெல்லாம் வந்துங்க கண்ணாடி வீட்டிலேருந்து இவங்கெல்லாம் கல் எறிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த விவாதம், விஜய் சம்பந்தமான விவாதங்கள் அந்த ஒரு குடும்பத்தை நான் வந்து மாநிலத்தில் இதை பற்றி பார்க்குறேன். இல்லை சார், இப்போ நீங்கள் சொல்கிறது அரசியல் ரீதியாக நீங்கள் சொல்கிற விஷயங்களை ஏற்றுக்கலாம். ஆனால் இன்னைக்கு தாவேகா தொண்டர்கள், விஜய் ரசிகர்கள் வந்து அவர் அண்ணனாக பார்க்குறாங்க, ஃபேமிலியில் ஒருத்தராக பார்க்குறாங்க. இப்போ தாவேகாங்கிறது ஒரு குடும்பமாக பார்க்குறாங்க. இப்போ அவங்க மத்தியில் ஒரு விஷயம் பரவி இருக்கு. நிறைய அக்கௌண்ட்ல அவங்களே ஓனா எடுத்து வீடியோவா பேசுறாங்க, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை எப்படி விஜய் சமாளிக்க போறாரு? இதுல வந்துங்க சந்துல சிந்து பாடுறது மாதிரி திமுக ஐடி விங்கி டிவிகேன்னு போட்டு அவங்க கொஞ்சம் கதற ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ணே இப்படி, அதாவது திமுக வந்துங்க எல்லா விதமான 75 வருஷ கட்சி அனுபவம் இருக்கு இல்லையா? அதனால எல்லா விதமான அக்கிரமும் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையான ரசிகர்களுக்கும் மாரலிஸ்டிக்கா பார்ப்பாங்க. ஐயோ கடவுள் மாதிரி நினைச்சுமே, இவர் ஏன் இப்படி பண்ணிட்டாரு, இவர் தப்பு பண்ணாரா இல்லையான்றதே ப்ரூவ் ஆகல, இன்னும் ப்ரூவ் ஆகல. சி மை பாயிண்ட் இஸ், ஒரு கட்டமைக்கிறாங்க பாருங்க, ஒருவனுக்கு ஒருத்தி, அந்த அம்மா கண்ணீர் வடிக்கிறார்கள், அப்படியெல்லாம் பேசுறாங்களே. நான் என்ன கேட்குறேன்னா, இவர் 5-6 வருஷமா தனிமையில் இருக்கிறாரு. யாரு? ஒரே வீட்டில் மேலே இவர் இருக்கிறாரா, கீழ் வீட்டில் அவங்க இருக்காங்களாம். இதெல்லாம் அவங்க சொல்ற விஷயங்கள் தான். அப்போ ஒரு 5-6 வருஷமானா 45வது வயசுலேருந்து அவருக்கு கம்பேனியன் போயாச்சு, அவருக்கு துணை போயாச்சு. அது மாதிரி இன்னைக்கு வந்து லோன்லினஸ் இஸ் எ பிக் டிசீஸுங்க. நீங்கள் பணம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு வந்து வாழ்க்கை துணை இல்லைன்னா அது ரொம்ப பெரிய சங்கடங்க. அதை அனுபவிச்சாதான் தெரியுங்க. அதுதான் கணவனை இழந்தோருக்கு காட்டுவது இல்லைன்னா எதுவுமே கிடையாது. இது வெறும் பெண்களுக்கு சொல்லிட்டார் அவர், நான் ஆண்களுக்கும் சொல்கிறேன். மனைவியை இழந்து விட்டால் நீ அரை மனிதன் கூட இல்லை, கால் மனிதன். அப்போ இது ஒரு டிக்லிஷான இஷ்யூங்க, 2 நபர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். இப்படி எடுத்து பேசும்போது சார், இப்போ சமூக வலைதளங்களில் இப்போ கமெண்ட்ஸ் கூட வரலாம், இதை ஏன் வந்து நார்மலைஸ் பண்ணுறாங்க, அதாவது திருமணத்தை மீறிய உறவு அப்படிங்கிற விஷயத்த நார்மலைஸ் பண்ண ஏன் ட்ரை பண்றீங்க? இல்லையே, நான் நார்மலைஸ் பண்ணலையே. இது வந்து அதுதான் இதுன்றது இன்னும் கன்ஃபார்மே ஆகலையே. இப்போ யாராவது வந்து இதை நிரூபிச்சிருக்காங்களா? நான் என்ன சொல்றேன்னா, ஏன் சந்தேக கண்ணோடு பார்க்குறீங்க? இன்னைக்கு சமூகம், பெண் அதிகாரங்கள் வந்தாச்சு, நைட் டியூட்டி பார்க்குறாங்க. அதாவது கோவொர்க்கரோட கொலிகோட டூர் போகிறாங்க, ஃபாரின் டூர்லாம் போகிறாங்க. அப்போ ஒரு விதமான அருவருக்கத்தக்க கற்பனை பண்ணுறாங்க இவங்க. எனக்கு என்னன்னா, உனக்கு எதுக்குப்பா இந்த கற்பனை? அப்படி பார்க்கலாமா எம்ஜிஆரை, அப்படி பார்க்கலாமா ஜெயலலிதாவை, அப்படி பார்க்கலாமா கருணாநிதியை, அப்படி பார்க்கலாமா ஸ்டாலினை, அப்படி பார்க்கலாமா உதயநிதியை, அப்படி பார்க்கலாமா சீமானை? அதனால ஏன் ராமதாஸ் அப்படி பார்க்க முடியுமா? டாக்டர் ராமதாஸை நீங்கள் ராமதாஸை வந்து 2 பொண்டாட்டி வச்சிருக்கிறாருன்னா பார்க்குறீங்க. சமூக நீதி காவலர் அவர் வந்து நோயிங்லி ஆர் அன்னோயிங்லி ஒரு 10-20 வருஷமா
ஒடுக்கப்பட்ட வன்னியர்களுக்காக போராடி இருக்கார், வெற்றியும் பெற்றிருக்காரு, இடஒதுக்கீடை பெற்று தந்திருக்கார். நான் அதை அப்படிதான் நான் கான்ட்ரிபியூஷனை பார்ப்பேன். இதை தள்ளிடுவேன். இது கடந்து போக வேண்டிய ஒரு விஷயம், மறந்து போக வேண்டிய ஒரு விஷயம். இல்ல அவர் 2 ஒய்ஃப் வச்சுட்டு இருக்காரு, அதான் சண்டை, அன்புமணி அதனாலதான் போயிட்டாரு, சரஸ்வதி அம்மா ஒண்ணு, சுசீலான்னு ஒண்ணு. இதை பப்ளிக் டிபேட் பண்ணா என் மகள் கனிமொழியின் தாயெல்லாம் டிபேட்டுக்கு வருமா வராதா? ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னா, நார்மலைஸ் பண்ண வேணாம், ஆனா அதை வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்றீங்க. இந்த ஸ்டேட்டுக்கே அதனால ஏதோ பிரச்சனை மாதிரியும், இந்த ஸ்டேட்டு அதனுடைய எதிர்காலமே கலங்க போற மாதிரியும். சாதாரண மக்கள் வந்து நியாயவான்கள்ங்க. நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா, 1000 சொல்லிட்டோம், உலகம் 1000 சொல்லட்டுமே, என்னுடைய நட்பு புனிதமானது, நான் யாருக்காகவும் பயப்பட, என்கிட்ட தப்பு இல்லையா அப்படின்றதுக்காக அவர் ஏதோ ஒரு சேலஞ்சாக கூட அப்படி வந்தாரான்னு கூட எனக்கு தோணல. பட் எனக்கும் அவருக்கு எந்த தொடர்பும் கிடையாது. நம்ம பேசுறது ஒரே ஒரு முறை 2 நிமிஷம் பேசியிருப்போம், 3 நிமிஷம். பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் இஸ் கேரக்டர் பை வாட்சிங் இஸ். நீங்க பேசின வரைக்கும் எப்படி பாக்குறீங்க அவரை? இல்லை என்னை பொறுத்தவரையில் அவர் ஒரு மிக நல்லவர், நிதானமானவர், பக்குவப்பட்டவர், தன்னுடைய சொந்த நலனை விட இந்த மக்கள் நலன், மாநில நலனை முன்வைக்கிறவர். ஆகவே இதுல வந்துங்க நான் அவர் பக்கம் தப்பி இருக்குதா இல்லையான்னு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போக விரும்பலைங்க. அது அந்த குடும்பம் பார்த்துக்கும், நீதிமன்றம் இருக்கு, அதுக்கு பதில் சொல்லுவாங்க, போவாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம பேச வேண்டியது இப்ப சட்டமன்ற தேர்தலில் நம்ம ஆளப்போவது யார், ஆண்டவர்களுடைய வண்டவாளம் என்ன, இதை தான் நம்ம பேசணுமே தவிர இந்த விவாதத்தை கட் பண்ணிட்டு இதை தூக்கி ஒரு ஓரமா வச்சுட்டு எடரா இங்க கில்லி படம் பேக்ரவுண்ட்ல படத்தை போட்டு இந்த ஸ்டில்ல ஓட்டுறா. அப்போ இது நோக்கம் வந்து அரசியல் நோக்கமா இருக்க, அதான் எனக்கு பிடிக்கல. டோன்ட் பொலிட்டிசைஸ் எ பிரைவேட் அஃபேர். அப்படி பார்த்தா இங்க எவனுமே தப்ப முடியாது, யாருமே தப்ப முடியாது. அப்போ விஜய் வந்து பொலிட்டிக்கலா ஸ்ட்ராங் ஆகுறாரு, அவருடைய சப்போர்ட் ஃபாலோயிங் வந்து பெண்கள் மத்தியில, விமன் மத்தியில பெரிய அளவுக்கு இருக்கு. அப்போ அதை எப்படி உடைக்கிறதுன்றதுனுடைய அந்த ப்ராஜெக்ட் தான் இப்படி அரங்கேறி இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் ஷுட் ஹவ் அவாய்டட் திஸ். பர்சனலா நான் வந்து அவருக்கு அறிவுரை சொல்ல, ஏன்னா we know நம்ம சுத்தி இருக்கிறவங்கெல்லாம் எவ்வளோ அநாகரிகமான ஆட்கள், ஆபாசமானவர்கள், அவங்க எப்படி இதெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. மீடியா அவங்க கையில் இருக்கு, அடிமை மீடியா. அப்போ இதெல்லாம் தெரிந்த பிறகு நான் பனைமரத்தடியில் உட்கார்ந்து பால் குடிச்சா கூட கல்லுன்னு தான் சொல்லுவோம் இந்த உலகம். அப்போ அவரு இதனுடைய ஸ்டேக்ஸ் ஆர் ஹை. இப்போ தாவேக்கா வந்து இன்னைக்கு வந்து 2 வருஷம் 2.5 வருஷம் தான் ஆச்சு. இன்னைக்கு 30% சப்போர்ட் அது கமாண்ட் பண்ணுதுன்னா, மற்ற 2 கட்சிகள் 70 வருஷம் 50 வருஷம் 30 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காங்க, எக்ஸிஸ்டன்ஸா 75-50 வருஷம் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு பயம் வராதா? அப்போ விஜய் ஷுட் ஹவ் பீன் மோர் கேர்ஃபுல். ஏன்னா அவர் மனசு கரெக்டாக இருக்கலாம். இப்போ ஒன் மேன் ஷுட் பி அப்பியர் டு பி குட். அவன் மனசுல நல்லவனா இருக்கலாம், ஆனா ஈ ஷுட் அப்பியர் டு பி குட். ஓகே, ரொம்ப கரடு முரடானவன நான் ரொம்ப இலகிய மனதுன்னா உங்க அப்பியரன்ஸும் அப்படி இருக்கணும். அப்போ அதனால விஜய் ஷுட் ஹவ் அவாய்டட் திஸ் கோயிங் வித் ஹர் ஃபார் எ ஃபங்க்ஷன். அது தப்பு இல்லை, அதுக்கு விஷமத்தனமா ஆபாசமா நம்ம கதை கட்டக்கூடாது, அதை நான் சொல்றேன். ஆனா கிவன் த சிச்சுவேஷன் இன் தமிழ்நாடு, ஆபாசவாதிகள் அருவருக்கத்தக்க பிரச்சாரம் பண்ணுவாங்க, பண்ணியிருக்காங்க. நீங்க ஏர்ல ஒரு 5-6 பேரோட போகும்போதே, ஃப்ளைட்ல போகும்போதே அந்த, அப்ப ஹேவிங் காட் தட் எக்ஸ்பீரியன்ஸ் யூ ஷுட் ஹவ் ஒரு எச்சரிக்கை. இல்ல அது வந்து அவங்களே பணம் கொடுத்ததாக கூட சொல்றாங்க. அந்த கல்பாத்தி அகோரம் குரூப்பு இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து எல்லாருக்கும் அதெல்லாம் போட்டுவாங்க, அந்த குரூப்பையே கூப்பிட்டுருக்காங்க. அதுக்குள்ள நம்ம போக வேண்டிய விஷயம், இதெல்லாம் தேவையாங்க தமிழ்நாட்டுக்கும் நம்ம மக்களுக்கும்? இது ஏதாவது சம்பந்தமாங்க? ஆனா பாருங்க, நம்மள அதாவது அவங்க எண்ணத்தை வந்து நம்ம நிறைவேற்றுற மாதிரி அதுல டிபேட் பண்றோம் பாருங்க. இப்ப இதை விட்டாச்சா, KN நேரு மேல FIR போட சொல்லி சொன்னது, டிஜிபி ரெகுலர் போஸ்டிங் போடாம இழுத்துட்டு இருக்கிறது. சோ இந்த குறை, அரசின் ஃபெயிலியர்ஸ் எதுவுமே கண்ணுக்கு வராம இருக்கணும்னா இதை தான் நான் உன்னிப்பா பாக்குறேன். தாவேகா தொண்டர்களும் என்ன நினைக்கிறோம்னா, இன்னைக்கு
கண்ணு முன்னால என்ன இருக்குது? சட்டமன்ற தேர்தல், முதல்வரா விஜய் வரணும். அதுதான் இன்னைக்கு டார்கெட்டு. மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இன்னைக்கு இதுதான். ஆனா உங்களை திசை திருப்ப, தடுமாற வைக்க சொல்றவன்லாம் யோகியமான்னு நான் என்னால ஒரே வார்த்தை சொல்லிட முடியும். ஏதோ சொன்னாரம்மா நபிகள் நாயகமா, ஒருத்தி மேல கல்ல அவ மோசம், எவன் வந்து யோகியமா கல்லடி, எவனுமே கல்லடிக்கலையா? அது போல நான் அதை நார்மலைஸ் பண்ணல, ஜென்ரலைஸ் பண்ணல. ஆனா திஸ் இஸ் நாட் தி இஷ்யூ which we have to discuss during elections. இதுக்கு some other அஜெண்டா இருக்குது. அதை பத்தி பேசுவோம், மொராலிட்டி பேசுவோம், பண்பாடு பேசுவோம், இதை எல்லாத்தையும் பேசுவோம். ஆனால் இன்னைக்கு என்ன பேசணுன்றது தான் என்னுடைய பாயிண்ட். அதை பேசக்கூடாது, அதை அப்படியே தூக்கி போடுங்க, அதெல்லாம் நான் சொல்ல. பேச வேண்டியதுதான். அதுக்கு ஒரு நேரம் இருக்கு. இன்றைய நேரம் சட்டமன்ற தேர்தல், அது குறித்து நாம் பேசணும். அது குறித்து விவாதம் வந்துவிடக்கூடாது என்று திட்டமிட்டு இன்னைக்கு இவங்க இதை வந்து ஸ்டக் பண்றாங்க. விவாதத்தையே அவங்க மறுக்கிறாங்க. அதன் விளைவு தான் நம்ம வந்து இப்படி பேச வேண்டியதா இருக்கு. ஆனா இது குறித்து விஜயும் பேச மாட்டார்னு நினைக்கிறீங்களா? விஜய் வந்து எப்பவுமே பேச மாட்டாங்க. அவருடைய கேரக்டர், அவரை பொறுத்த வரைக்கும் நான் நல்லா இருக்கேன், நான் சரியா பாதையில் போறேன், ரைட். மற்றவன் கல்லை அடிக்கிறான்னா போயிட்டே இருக்கட்டும். பிதாவே இவர்களை மன்னியும்ட்டு இயேசு சொன்னார் இல்லையா? தன்னை கையால் ஆணி அடிச்சவங்களாம் கூட அவர்கள் செய்வது இன்னது என்று தெரியாமல் செய்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி தான் அவர் போறார். அவர் வந்து அது நான் என்ன சொல்றது, இந்த வயசுல வந்து இந்த அளவுக்கு பக்குவம், நிதானம். இப்போ இதே சீமானை பற்றி சொன்னால் என்னெல்லாம் சீறி பாஞ்சிருப்பாங்க. இல்லை ஆளுவோரை பற்றி சொன்னால் என்ன, அதுக்கு என்ன இலக்கணம் சொல்லுவாங்க. தமிழ் கடவுள் முருகருக்கே 2 பொண்டாட்டி தெரியுமான்னு பேசுவாங்க. புரியுதுங்களா? அதனால் ஐ ஆம் நாட் ஜஸ்டிஃபைங் இட், பட் இதை வந்து ஒரு மெயின் இஷ்யூவாக ஃபோக்கஸ் பண்ணி தமிழ்நாடு சந்திக்கிற மிகப்பெரிய பிரச்சனை இது இல்லைங்க. இது ஒரு சில்லற பிரச்சனை. ஆனால் இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா சொல்றாங்கல்ல சார்? இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. எப்படியும் இந்த 40 நாள்ல இந்த பிரச்சனையை எடுத்து பேச போறாங்க. ஸோ இதை ஒரு நாள்ல முடிச்சிடலான்னு சொல்லிட்டு விஜய் இதை பண்ணிட்டாரு. இதுக்கு பின்னாடி ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் இருக்குன்னு சில விஷயங்கள் பேசுறாங்கல்ல. அந்த அளவுக்குலாம் எனக்கு நுணுக்கமா இதுக்குள்ள ஆய்வு பண்றதுக்கு மனசு இல்லை, தேவையில்லை. ஏங்க அது மாஸ்டர் ஸ்ட்ரோக்கோ, அது வந்து ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்கோ, அதை பற்றி எனக்கு இன்றைக்கு நாம் பேச வேண்டிய விஷயங்கள் பலதை பேச விடாமல் தடுப்பதற்காக இதை கொண்டு வந்திருக்கலாங்களோ அப்படின்ற எனக்கு சந்தேகம் தான் மையமாக இருக்குது. கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். உங்களுக்கு நன்றி. தேங்க்யூ.